ஹாய் ஹலோ வணக்கம். நேற்று ஸ்டோரி சொல்ல முடியல, நேற்று கொஞ்சம் வெளியே போயிட்டோம். அதனால இன்னைக்கு 4th டே ஸ்டோரி சொல்கிறேன். 99,999 rupees பே பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. வாங்கினதுக்கப்புறம் இன்னொரு செக் வச்சாங்க. 1,80,000 பே பண்ண சொன்னாங்க. 1,80,000 பே பண்ணனா பண்ணலையா? பண்ணினேன், அதையும் பண்ணினேன். என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த $27,000 வந்து உங்கள் பார்சலில் இருக்கு. இது வந்து கஸ்டம்ஸ் கையில் போகிறதுக்கு தான் நம்ம இப்போ சர்டிஃபிகேட் வாங்கிக்குவோம். இப்போ வந்து இந்த டாலர்ஸை வந்து கரன்சியா மாற்றணும். அதுக்கு நீங்க அதுக்கான கமிஷன் வந்து 1,80,000 நீங்க பே பண்ணணும் அப்படின்னாங்க. அப்போ ஒரு 2-3 பேர்கிட்ட விசாரிச்சோம். அப்போ கொரோனா டைம்ல யாரும் நம்ம நிறைய பேர் மீட் பண்ண முடியலைங்களா? அப்போ 2021 பாத்துக்கோங்க. அப்போ அந்த 2-3 பேரும் ஆமா டாலர்ஸை வந்து கரன்சியா மாத்தணும்னா சில கமிஷன் கொடுக்கணும் அப்படின்னாங்க. ஒருவேளை அதெல்லாம் உண்மைதான் போல நினைச்சிட்டு சரி பண்ணலாம் அப்படின்னு நாங்க பண்ணோங்க. 1,80,000 பே பண்ணோங்க. அதுவும் கடன் வாங்கி தான் அமிச்சோம். நாங்க சொல்றோம் அவங்க கிட்ட, எங்க கிட்ட மணி இல்ல, நீங்க அதுல இருந்து எடுத்துக்கோங்கன்னா அதுல இருந்தெல்லாம் நாங்க எடுக்க மாட்டோம். நாங்க வந்து உங்களுக்கு பார்சல் என்ன வந்ததோ அது அப்படியே தான் அனுப்பி வைப்போமே தவிர நாங்க அதுல இருந்து ₹1 கூட எடுக்க மாட்டோம். நீங்க அனுப்புங்க, இந்த கேஷுக்கான இது வந்து நீங்க தான் கட்டணும்னு சொல்லிட்டாங்க. அது கட்டிட்டோங்க. கட்டினதுக்கு அப்புறம் இன்னொரு செக் வச்சாங்க. அது இதை விட டபுள் அமௌண்ட். அதை கட்டினா கட்டலையான்னு நாளைக்கு சொல்றேன். பாய், தேங்க்யூ.